திருச்சிற்றம்பலம் சாப்பிட்டு தரோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுடைய ஆனாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி போற்றி அப்படின்னு ஆரம்பிச்சிருங்க. சிவாயிரம் திருச்சிற்றம்பலம். 23ஆம் ஆண்டு சிவாயிரம் திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவர் திருவடிகளையும் அமைக்கிறோம். இப்ப திண்டுக்கல் மாவட்ட சிவனடியார் திருக்கூட்டம், இந்த திருக்கூட்டமானது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 23 வருஷம் ஆரம்பிச்சு. 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து கும்பாபிஷேக பணிக்கு முன்னாடில இருந்தே நம்ம திருக்கூட்டம் வந்து இங்க இருக்காங்க. இந்த திருக்கூட்டத்தோட முதல் உறுப்பினர் யாருன்னா நம்ம பத்மகிரிநாதர் தான் முதல் உறுப்பினர். இதை வந்து நாங்க வந்து அவருக்கு வந்து உறுப்பினர் கார்டு கொடுத்து 2007 நாங்க பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல திருக்கைலாய திருக்காட்சி 63 நாயன்மார்களுக்கான திருக்கைலாய திருக்காட்சி நடைபெறுகிறது. இதுல ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கைலாய காட்சி. கைலாய காட்சிங்கிறது என்னன்னா ஒரு அடியார் பெருமக்களுக்கு பரம்பொருள் கருணைக்கரன் பரம்பொருள் வந்து இறங்கி வந்து காட்சி கொடுக்க வருது. திண்டுக்கல் மாவட்டத்தில் என்னன்னாக்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அடியாருக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. ஒவ்வொரு மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒருத்தர் கொடுப்பாரு. அப்பருக்கு வந்து நம்ம வந்து இதுல திருவாரூர். ஸோ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல 63 நாயன்மார்களுக்குமே வந்து ஒரே நேரத்தில் திருக்காட்சி வழங்குறது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பத்மகிரியோட அபிராமி அம்பாலும் வந்து நம்மளோட பத்மகிரி மலை, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மலைக்கோட்டை பத்மகிரி மலையில தான் வந்து முன்னாடி அருட்காட்சியா இருந்தாங்க. இப்ப என்ன நடக்க போகுது, இந்த நிகழ்வு என்ன மாதிரி நடக்குதுன்னா, நம்ம மலைக்கோட்டையில இருந்து சுவாமி பத்மகிரிநாதர் இறங்கி வர அந்த ஐடியத்தை வச்சுதான் மலையக்கோட்டை அதிகாரத்துல இருந்து இப்ப நம்மளுடைய சாமி கருணை கடவுள் ஈஸ்வரன் கிளம்பி வருவாரு. கிளம்பி வர்றப்ப நம்ம இங்க 63 நாயன்மார்கள் நம்ம கோவில இருந்து எதிர்பார்க்க நமக்கு பேரடி சன்னதியில் நிற்பாங்க. நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கிழக்கு கோபுர அடிவாசல்ல பெருமான் வந்து 63 நாயன்மார்களுக்கு காட்சி வந்தார். இதை வந்து திண்டுக்கல் மாவட்ட சிவனடி திட்டத்தை வந்து கடந்த 23 வருடங்களா மிகவும் சிறப்புடன் நடைபெற்று வர்றாங்க. சிவனடியார் திருக்கூட்டம்ங்கிறது ஏதோ நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி அந்த மாதிரி இல்லாம அடியார் கூட்டம். இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அபிராமி அம்மன் கோயில் அது காலகட்டீஸ்வரர் இருந்த நம்ம கோயில பாத்தீங்கன்னா அந்த 6 வேலை பூஜைக்கான உண்டான அந்த அபிஷேகப்படுவது எடுத்து கொடுக்கிறது, இங்க நடக்கின்ற அனைத்து விசேஷங்கள் புறப்பாடுகளுக்கு வாக்கியமாக வாசிக்கிறது மற்றும் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா பக்கத்திலும் வந்து இந்த சைவப்பணி சிவப்பணிகள் செய்வதற்காக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ஒரு சிவநாமம் ஒழிக்கணும். ஸோ அந்த சிவசிவாங்கிற ஒரு நாமம் ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடு என்னவோ அது செஞ்சுக்கிட்டு வரோம். மாதந்தோறும் பாத்தீங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா திருவாசகம் முற்றோதல் நமது அபிராமி அம்மன் கோவில்ல வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்ட சிவனடியார் திருக்கூட்டம் சார்பாக நடைபெற்று இருக்கு. இன்னும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அடுத்து வந்து தேவார பதிகங்கள் ஒவ்வொரு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 35 திருக்கூட்டங்கள் ஒவ்வொரு கிராமமா வந்து ஒரு திருக்கூட்டம் உருவாக்கிட்டோம். ஸோ அந்த திருக்கூட்டத்துக்கு போய் ஒவ்வொரு தேவார திருவாசகங்கள் வந்து நாங்க ஒவ்வொரு பக்கம் போய் அந்த பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிராம பகுதியில வந்து அந்த சிவனோட எழுச்சி வரணும், பெருங்கடவுளை கும்பிடணும், சிறுதெய்வத்தோட எந்த ஒரு மக்கள் நிற்கக்கூடாது, பெருங்கடவுளான கருணை கடவுள் ஈசனை வணங்கணுங்கிறதுக்காண்டி நம்ம அடியார் பெருமக்கள் அனைவரும் ருத்ராட்சம் அணிந்த அடியார் பெருக்கள் அனைவருமே சேர்ந்து இந்த பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம திண்டுக்கல் மாவட்ட சிவனடி கூட்டம் இந்த வருடம் 23வது வருடத்துல வந்து காலடி படிச்சிருக்கு. இன்னும் பல பணிகள் செல்வ பணிகள் வந்து பல அடியார்கள் மூலமா சேர்ந்து இருந்தது இறைவன் திருவுருளால நல்லபடியா நடக்கும்னு சொல்லி இடத்துல என்ன போச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்திருந்தீங்கன்னா நம்ம கைலாய பெருமாள் கைலாயத்திலிருந்து வர பெருமாள் பத்மகிரி மலையில இருந்து இறங்கி வந்து கொஞ்ச நேரத்தில் காட்சி தர போறாரு. 63 நாயன்மார்களுக்கு திருக்காட்சி தரப்ப நம்மளும் அவங்க கூட சேர்ந்து இருந்து அவங்க திருவடியை வணங்கி அந்த திருக்காட்சி அனுபவிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். மேற்கொண்டு இன்னும் இந்த சிவனடியார் திருக்கூட்டத்தில் வந்து பலரும் இணையணும். ஸோ நம்ம அனைவருமே இணைந்து வந்து வரணும்ன்றதுக்காண்டி இந்த இது மூலமா சிவன் மூலமா நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம். அனைவரும் வாருங்க, அனைவரும் சேர்ந்து சிவப்பணி செய்வோம் சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.